நான் வந்து நாகை மாவட்டத்திலேருந்து இந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். கிட்டத்தட்ட 200-300 பேர் எனக்கு டவுன்லைனில் இருக்கிறாங்க. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிறுவனத்தில் வருமான வாய்ப்பை பெற்றுட்ருக்கோம். இதில் ஒரு கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு அரசியல் பிரமுகர் இந்த நிறுவனத்துக்கு எதிராக பொய் வழக்கை தொடர்ச்சியாக தொடர்வதன் மூலமாக இந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனத்தின் மூலமாக EOW கேஸ் மாற்றி அதை தடைப்பட்டு இருக்கிறது. இது ஒரு தனிநபர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த நிறுவனம் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் 60 லட்சம் பேர் இருக்கோம். இதில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கோம். இந்த ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அரசியல் பிரமுகர் கார்ப்பரேட் சதியோடு இந்த வேலையை செஞ்சு இந்த நிறுவனத்தை முடக்க பார்க்குறாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்களும் தீர விசாரித்து இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடப்பதற்கு ஆவணம் செய்யும்படி ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதில் முதியவர்கள் விதவைகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய சார்பாக இந்த நிறுவனத்தின் உறுப்பினர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர். இந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை வச்சு ஆடு பார்க்குறது மூலமாக அந்த விளம்பரத்தை விடுறாங்க. அதன் மூலமாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். அவங்கவுங்க தகுதியின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரலும் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் கட்டமைச்சிருக்குது. இதில் வருமானம் வந்து ஒரு 5 மாதமாக தடைப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த விதிமுறை இருந்ததுனால அந்த 4 மாதங்களாக வருமானம் வரல. இப்போ KYC அப்டேட் பண்ணதுனாலையும் இந்த நிறுவனத்தில் வருமானம் வரல. இந்த நிறுவன தலைவர் திரு சக்தியானந்தன் அவர்கள் தேர்தல் தேதி முடிந்து 4ஆம் தேதிக்கு பிறகு இதில் கிட்டத்தட்ட 5 வகையான கேட்டகரி இருக்காங்க. அதில் OM, BM, CM, GM, DM இருக்காங்க. இதில் உள்ள நபர்களுக்கு படிப்படியாக அவர்கள் ஏர்னிங் பண்ணக்கூடிய தொகையை அவங்க கொடுக்கக்கூடிய வங்கி கணக்கில் நிஃப்ட் பரிமாற்றம் செய்து வச்சாங்க. இப்போது அதற்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிதாக இந்த சொல்லக்கூடிய அரசியல் பிரமுகர் வந்து மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்து இந்த பாமர மக்கள் இந்த நிறுவனத்தில் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை தொடுத்திருக்கிறாரு. சில யூடியூப் சேனல்களும் சில மாத நாளிதழ்களும், அதாவது நாணய விகடன், ஜூனியர் விகடன் போன்ற நாளிதழ்களும் இதில் வந்து பொய்யான எந்த ஒரு முகாந்திரத்தையும் விசாரிக்காமல் எங்களை போன்றவர்களிடத்தில் டெஸ்டிமோனியல் எடுக்காமல் பொய்யான தகவலை கொடுத்ததுனால இன்றைக்கி 60 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் இந்த மனுவை கொடுத்து தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது, அதை மீட்டு தரும்படி தாழ்மையோடு இந்த உறுப்பினர்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சிக்கந்தர்.